எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா, விஎஸ்ஜி தமிழ் சேனல். சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா பேசுகிறேன். அவளும் கவிதையும் 2 பாகம் 9 நம்ம கேட்டோம். கம்பெனி முதலாளியம்மா எல்லாம் சொன்னாங்க, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. தங்காளம்மாவும் சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன அப்படிங்கிறத நாம் இந்த பாகம் 10 கேட்போம். உங்களோட நானும் சேர்ந்து கேட்கிறேன். நன்றி. தங்காளம்மாவும் வைரநாதனும் நரேந்திரனை கூப்பிட, நரேந்திரா நரேந்திரா என்னப்பா தூங்கிட்டியா? நரேந்திரா அம்மா கூப்பிட்றேன்டா அப்படின்னு கூப்பிட, நரேந்திரா முழிச்சிட்டு தான் இருக்கேன், வாங்க வாங்க அம்மா அப்பா வாங்க உள்ள அப்படின்னு சொல்ல 2 பேரும் உள்ளே வர, நீ தூங்கிட்டே என்னமோ நினச்சிட்டு தான் பார்த்தோம், முழிச்சிட்டு தான் இருக்க, இன்னும் தூங்கலையா அப்படின்னு தங்காளம்மா கேட்க, அதுக்கு நரேந்திரன் இல்லைம்மா இன்னும் தூங்கலை. ஆமாம் நீங்கள் எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க 2 பேரும்? நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். சாப்பிட்டீங்களா 2 பேரும் அப்பா அம்மா அப்படின்னு கேட்க, அதுக்கு வைரநாதன் நாங்கள் சாப்பிட்டது இருக்கட்டும், நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டார். அதுக்கு நரேந்திரன் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு அம்மா அப்பா நீங்கள் 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அது ரெட்டிப்பாக சொல்லணும், ஆசீர்வாதமாக இருந்தாலும் வாழ்த்தாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் ரெட்டிப்பாக தான் சொல்லணும், வாழ்த்தணும் அப்படின்னு நரேந்திரன் சொல்ல, அதுக்கு வைரநாதன் என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்க, பா நீ போஸ்ட் அடிக்கும்போது ஊருக்கு போயிட்டல்ல, போஸ்ட் அடித்து அது பெரிய இதாக ஆயிடுச்சு தெரியுமா? போஸ்ட் அடித்து பெரிய லெவல் ஆகிருச்சா? என்ன சொல்கிற? நீ போஸ்ட் அடித்து அன்றைக்கி நான் பார்த்துட்டு வந்தேன், கூட்டமாக இருந்தது, அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டேன், என்னாச்சு அப்படின்னு வைரநாதன் கேட்க, அதுக்கு நரேந்திரன் எல்லா விஷயத்தையும் நடந்ததை சொல்ல, வைரநாதன் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்ச வாழ்த்து சொல்ல, தங்காளம்மா நானும் கேள்விப்பட்டேன் நரேந்திரா, நம்ம கம்பெனி முதலாளி அம்மா வந்திருந்தாங்க, உன்னை பற்றி எவ்வளோ புகழ்ச்சியாகவும் பெருமையாகவும் பேசுனாங்க. ஆனாலும் அவங்க சொன்னாங்க பேரும் புகழுக்கெல்லாம் இதாகாமல் கல்லூரி படிப்பை முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, சரி சரி நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்புறம் பேசலாம், முதல்ல என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் மீண்டும் நரேந்திரன் கேட்க, 2 பேரும் மனசார வாழ்த்துனாங்க. அதுக்கப்புறம் தங்காளம்மா கேட்டாங்க, நரேந்திரா நீ ரெட்டிப்பான்னு சொன்னையே, எதுக்கு ரெட்டிப்பா அப்படின்னு கேட்க, அதாம்மா இன்னும் 2 நாளில் நான் கல்லூரி படிப்புக்கு போகிறல்ல, அதுக்கும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்ல 2 பேரும் சிரித்தாங்க. அப்போ வெளியிருந்து ஒருத்தர் கூப்பிட்டாரு, வைரநாதண்ணா வைரநாதண்ணா வைரநாதண்ணா. யார் இந்த நேரத்தில், இந்த நேரத்தில் யார் வந்திருப்பாங்க அப்படின்னு எல்லோரும் பார்த்தாங்க. ஓ நீங்களா பியூனு, இங்கே இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்க, இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேலை இங்கே அப்படின்னு வைரநாதன் கேட்க, என்ன பண்ணுறது உங்கள் நரேந்திரன் என்னை இந்த நேரத்துக்கு வர வச்சிட்டான் அப்படின்னு பியூன் சொன்னார். என்ன நரேந்திரன் வர வச்சிட்டானா? என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு எதுவும் புரியலையே. தங்காளம்மா நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு பியூனு வேற என்னங்க, உங்கள் பையன் சின்ன சாதனையாக படைச்சிட்டாரு இந்த சின்ன வயசில். நம்ம சென்னப்பட்டணம் வரைக்கும் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டாருல்ல நரேந்திரன். அப்படியா, என்ன சொன்னீங்க அப்படின்னு
கேட்க தங்காளம்மா, ஆ இங்க நரேந்திரனுக்கு நாளைக்கு சாயங்காலம் நம்ம முனிசிபால் ஆஃபீஸில் பாராட்டு விழாவும் விருதும் கொடுக்க போகிறாங்க. நீங்கள்லாம் வந்து கலந்துக்கணும். எனக்கு வேலை பிஸியாக இருந்ததுனால பகலில் வந்து சொல்ல முடியல. அதான் இப்போ வீட்டுக்கு போகும்போது அப்படியே சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள்லாம் ரெடியாக இருங்க. நாளைக்கு அரசாங்க வண்டி வரும், அதில் வந்துட்டு நீங்கள் போவீங்க. நரேந்திரா, நாளைக்கு நல்லா கோட்டு சூட்டு போட்டு வா. வர்றதெல்லாம் பெரிய பெரிய நடிகர்களும் பெரிய பெரிய ஆஃபீஸர்களும் வர்றாங்க, சரியா அப்படின்னு பியூன் சொல்ல, அண்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. நான் அப்படி என்ன பெருசாக பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ல, அதுக்கு பியூனு, இங்கே பாருங்க வைரநாதன் அண்ணா, உங்கள் புள்ள ரொம்ப தன்னடக்கமாக பேசுது. பெருமையாக இருக்குது எனக்கு. தான் என்ன சாதிச்சேன்னு கூட தெரியாத அளவுக்கு எவ்வளோ பெருந்தன்மையாக பேசுகிற தன்னடக்கமா அப்படின்னு சொன்னார். ஏயோ, என் முன்னாடியே என்ன புகழ்கிறீங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நரேந்திர சொல்ல, சேச்சா இது புகழ்ச்சியெல்லாம் இல்லை, சந்தோஷமும் பெருமையும், நீ அப்படி தான் எடுத்துக்கோணும் அப்படின்னு பியூன் சொல்ல, அதுக்கு வைரநாதன், சரிங்க நாளைக்கு விருது விழாங்கிறீங்க, என்ன ஏது சமாச்சாரம்னு புரியலையே. அதுதான்ப்பா போஸ்ட் அடித்தது முறையாக கலரில் அடிச்சிருக்கான்ல, அதனால தான். அது மட்டும் இல்லை, ரொம்பவும் பிரமாதமாக இருந்துச்சு. சென்னப்பட்டணத்துலேருந்து எல்லாரும் வர்றாங்க. இது போஸ்ட் அடிக்கிறதுக்கு இவ்வளோ விமர்சனையாக கொண்டாடுவாங்களா அப்படின்னு வைரநாதன் கேட்க, அதுக்கு நரேந்திரன், அதான் எனக்கும் பாருப்பா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு பியூனு, அதெல்லாம் நல்ல நேரம் வந்தால் எல்லாம் அமோகமாக தான் இருக்கும். சரி எனக்கு நேரம் ஆகுது, எங்கள் வீட்டில் எதிர்பார்ப்பாங்க, நான் கிளம்புறேன், நாளைக்கு ரெடியாக இருங்க. அம்மா சகுந்தலை, நீ சொன்ன மாதிரியே படத்துக்கு வந்தாச்சு, சந்தோஷந்தானே? அப்பா அங்கே பாருங்க போஸ்ட்டு. ஏய் ஆமாப்பா, அப்படியே படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. நம்ம கருப்பு வெள்ளையில் தான் நான் படம் பார்த்துருக்கேன், போஸ்ட்டும் கருப்பு வெள்ளையில் தான் பார்த்துருக்கேன். இங்கே பாரு கலரில் பிரம்மாண்டமாக இருக்குது. யாராக இருக்கும்? வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்களா என்ன இதை ரெடி பண்ண அப்படின்னு சகுந்தலை அப்பா சொல்ல, அதுக்கு சகுந்தலை அம்மா, ஐயையோ நீங்கள் என்ன எவ்வளோ பெருசாக சொல்கிறீங்க, இதை மட்டும் இந்த போஸ்ட்டை யார் ரெடி பண்ணாங்கன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், நீங்கள் விழுந்துடாதீங்க மயக்கம் போட்டு அப்படின்னு சொல்ல, அதுக்கு சகுந்தலை அப்பா, என்ன பொடி வச்சு பேசுகிற, நல்லா தான் தெளிவாக சொல்லு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அதுக்கு சகுந்தலை அவங்க பாட்டி, இந்த போஸ்ட் வரைஞ்சது நம்ம நரேந்திரன் தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சகுந்தலை அப்பா, நரேந்திரன், நம்ம நரேந்திரனா? ஏம்மா உன் அண்ணன் பையனா அதை வரைஞ்சிருக்கான்? அவனுக்கு இவ்வளோ திறமையும் டேலண்டெல்லாம் இருக்கா? நான் ஏதோ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க இந்த போஸ்ட்டை ரெடி பண்ண நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டாரு. அதுக்கப்புறம் வாழ்த்தவும் இல்லை, பெருமிதமாக பேசவும் இல்லை. சகுந்தலை அவங்க அப்பா அமைதியாக தலை குடிஞ்சிட்டு கம்முன்னு போயிட்டாரு. அதுக்கு சகுந்தலை அவங்க அம்மா, பார்த்தையாடி சகுந்தலை, குப்பரை விழுந்தாலும் மண்ணொட்டலங்கிற மாதிரி வாழ்த்து சொல்லாமல் எப்படி கண்டும் காணாமல் போகிறாரு பாரு அப்படின்னு சொன்னதும் குடும்பத்தார் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டாங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா. மீண்டும் அவளும் கவிதையும் பாகம் 11 நாம் கேட்போம். நன்றி.